மதிய வணக்கம். எனக்கு இனிவரைக்கும் ஆதரவு தரும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன் நான் 2026 எலெக்ஷனில் யார் களத்தில் இருக்கிறார்கள், யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று சொன்னால் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. இந்த இரண்டு கட்சியும் பாரம்பரிய உள்ள கட்சி. டிஎம்கே 1949 ஸ்டார்ட் பண்ணது, ஏடிஎம்கே 1972 ஸ்டார்ட் பண்ணது. ஏடிஎம்கே 31 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கு, அரசாட்சி செஞ்சுருக்கிறது. டிஎம்கே 25லேருந்து 28 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்திருக்கிறது. இதை பொறுத்தில் கொண்டு பார்த்தால் ஆண்டவர் ஆளுகின்றவர் இரண்டு தான். வருகின்றவருக்கு இடமே கிடையாது. இன்றைய தலைப்பு நாம் பேசுவது தாவேக்கா பற்றி. தாவேக்கா நேற்று வந்த கட்சி தொண்டர்களை வச்சுக்கிட்டு நான் ஆசை அனுப்பேன் என்னன்றதை கூட காண வேண்டாம். 8 to 10% திரும்ப சொல்கிறேன். செங்கோட்டையன் அன்றைக்கி கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறார், ₹1 கூட கொடுக்காத கூட்டங்கள் என்றார். அதே போல் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், வந்தாங்க. அவரும் கமலஹாசன் தான் சொன்னார், கட்சிக்கு பணமே வாங்குறதில்ல, செலவு பண்ணுறது. நிறைய பேர் கட்சி எல்லாத்தையும் இழந்துட்டு கட்சி விட்டு போனான். இப்போ தாவாக்கில் என்ன ஆச்சு, ஒரு அஜிதான்ற ஒரு ஃபீமேல் ஒரு போஸ்ட்டுக்காக 2 கோடி வேறு லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற சகஜம். சும்மா வெளிப்படையாக ஏதோ செங்கோட்டையனுக்கு போனதுனால ஏடிஎம்கேலேருந்து அவர் பெரிய தாவேக்கா ஆட்சி ஆரம்பிக்க போகணும் கனகூடும் காணாதீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது தாவேக்கா கட்சிக்காரர்களே சொல்கிறேன். 8 to 10% இஸ் நாட் எ டிசைடிங் ஃபேக்டர் டு வின் தட் எம்எல்ஏ கான்ஸ்டிடென்சி. 31 to 35% மேலே எப்படியும் ஒரு 40% தான் ஆளுங்கட்சியாக வர முடியும். 30 மேலே இருந்ததுன்னா ஏதாவது சமயம் எம்எல்ஏ வர முடியும். எங்கேருந்து வரப்போகுது உங்களுக்கு? சும்மா ஊர்லாம் ஒன்று கிடையாது. நான் கூட நேற்று கூட போயிட்டு வந்தேன். ஊரில் ஒரு செல்வாக்கும் கிடையாது. யார் அவன் தாவேக்கான்னு கேட்குறாங்க. அதுபோல் நிலைமை ஏதோ சிட்டி ஏரியாவில் சின்ன படிக்கிற பசங்களை வச்சுட்டு கூட்டம் போட்டுட்டு பந்தம் பண்ணி திரிகிறீங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. திரு செங்கோட்டையன் அவர்களே, விஜய்க்கு ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ சிபிஐ போயிட்டுருக்கு, டெல்லியில் கேஸு கூப்பிட்றாங்க. ஏன் லேட்டாக வந்தாருங்க? அதுவே தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கு. அனலைசிங் கெப்பாசிட்டி வேணும். நம்ம எப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம், எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன செய்யணும். இன்னி வரைக்கும் முக்கியமான லீடர் இருக்காங்களா உங்கள் அடுத்த செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்றால் லீடர் முக்கியம். அதுக்கடுத்து ஆக்டிவ் மெம்பர், ஃபாலோவர்ஸ் ஒன்றும் தெரியாதவங்களாம் இருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி கொடுத்து கவர்மெண்ட் ரன் பண்ணால் எத்தனை மாதம் ரன் பண்ணுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாவேக்கா ஒரு சீட்டு கூட எம்எல்ஏ 2026 வரா. இதுதான் உண்மை. ஓகே.